ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாவே வீடியோ போடலை. ஸோ நான் இன்றைக்கி பேச வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் லா, அதாவது LLM படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு வழக்கறிஞனாகவும் நாய் வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்வலராகவும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பேசியே ஆகணும். ஸோ நான் பேசுகிறாட்டி தப்பாக போயிடும். என்னால் பெருசாக வீடியோ போட முடியல, அதனால் இந்த வீடியோ தான் போட முடியுது. நான் இப்போதைக்கு சப்போர்ட் தரேன், கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் கொடுப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்லாம் டெல்லியில் இருக்க நாயெல்லாம் பிடிச்சி ஷெல்டரில் அடைச்சிருங்க. இந்த மாதிரி ரேபிஸ் வருது, ஓகேன்னு எல்லாம் ஓகே தான். ரேபிஸ் வருதான் ஒத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எங்கே ஷெல்டர் இருக்குது? அப்படி ஒன்று விஷயமே கிடையாது. பிடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக கொள்ளத்தான் செய்வேன். சரி, எப்படி இந்த ஸ்ட்ரீட் டாக் பெருகுச்சுன்னு யாராவது பார்த்தீங்களா? ஏன் பெருகுச்சு, எதனால் வந்துச்சு யாராவது பார்த்தீங்களா? அதை பார்க்க மாட்டீங்க. ஏன் வந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் ஃபாரின் டாக் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கேயாவது ரோட்டில் குட்டி போட்டுச்சுன்னா 5 குட்டி போட்டுச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் உடனே எடுத்து வந்துடும், வளர்த்துரும். இப்போ அப்படி இல்லை. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே நான் லேப் வாங்கிட்டேன், நான் ஜெர்மன் வாங்கிட்டேன், நான் ஹஸ்கி வாங்கிட்டேன் தான் சொன்னேன் தவிர எவனும் தெருலேருந்து ஒரு நாய் எடுத்து வளர்த்தேன்னு எவனும் சொல்ல போகிறதில்ல, நம்மளும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இதனால தான் எத்தனை நாய் நம்ம இந்தியன் நேட்டிவ் ப்ரீட்ஸை, கோம்பியாக இருக்கட்டும், மண்டையாக இருக்கட்டும், கன்சிப்பேடு, எத்தனை நாய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க? ஆனால் எத்தனை நாய் இம்போர்ட் பண்ணுறீங்க? அதை ஸ்டாப் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாரின் பீடை இம்போர்ட் பண்ணவே பண்ணாங்க. நம்ம நாய் நீங்கள் வெளிநாட்டுக்கு விற்றுங்க, என்ன பண்ணுங்கள், இப்படி பண்ணி பாருங்கள். தெருவில் ஒரு நாய் இருக்காது, எல்லாருமே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவான். ஃபாரின் டாக் உள்ளே வரத போல அதை நிப்பாட்டுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தெருவில் இருக்க நாயை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தப்பானது. அதுவும் ஒரு உயிர் தான், அதுவும் வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் கடவுளால் படைக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு. அதுக்கு 5 அறிவு ஜீவன், அதுக்கு என்ன அறிவு இருக்கோ அது அப்படி தான் நடக்கும். நமக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கணும். ஸோ இது ஒரு அர்த்தமற்ற செயல். கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். எல்லாருமே பேசுங்க. இதை பற்றி பேசத்தான் ஒரு விஷயத்துக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ குட் பாய். கண்டிப்பாக நான் சீக்கிரத்தில் நல்ல வீடியோவில் போடலாம். பாய்.